வியாசர்பாடியில் காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டர் செய்யப்பட்ட இடத்தில் தற்போது காவல்துறை ஆணையர் நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். விவரங்களை நிகழ்ச்சிய செய்தியாளர் லிபிகா விவரம் என்ன? தேவப்பிரியன் பிரபல ரவுடியான காக்காத்தோப்பு பாலாஜி என்பவரை இன்று அதிகாலை 4:50 மணிக்கு என்கவுண்டர் ஆனது செய்யப்பட்டிருந்தது. கொடுங்கையூர் காவல் ஆய்வாளர் சரவணன் என்பவரால் என்கவுண்டர் செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது புளியந்தோப்பு துணை ஆணையர் முத்துக்குமார் சம்பவ இடத்திற்கு நேரில் தற்போது ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக பல்வேறு கொலை வழக்குகள் அவர் மீது இருந்து வருகிறது. காக்காத்தோப்பு பாலாஜி மீது 25 கொலை வழக்குகள், 5 குண்டர் சட்ட வழக்குகள், அதேபோன்று ஆள் கடத்தல், பணம் பறித்தல் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் என கிட்டத்தட்ட 59 வழக்குகள் இருக்கக்கூடிய நிலையில் இன்று அதிகாலை சென்னை வியாசர்பாடியில் இருக்கக்கூடிய BSNL குடியிருப்பு வளாகத்திற்கு எதிரே அவர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் தற்போது அவருடைய உடலானது பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து அவர் என்கவுண்டர் செய்யப்பட்ட இடத்தில் தற்போது புளியந்தோப்பினுடைய துணை ஆணையர் தற்போது நேரில் முத்துக்குமார் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். தொடர்ந்து 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு பொதுமக்கள் யாரும் செல்ல முடியாத அளவிற்கு பாதுகாப்பு ஏற்பாடானது தடுப்புகள் அமைக்கப்பட்டு செய்யப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து அவருடைய உடலானது ராயப்பேட்டை மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி லிபிகா.